ஏப்பா ஏப்பா தம்பி, நான் ஹோட்டல் கடைக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இன்னும் ஒருத்தரும் என்ன வேணும் ஏது வேணும்னு வந்து கேட்க மாட்டேங்க. அப்ப எதுக்குப்பா ஹோட்டல் நடத்துறீங்க? சாரிண்ணே, நான் பார்க்கல, பார்த்துக்கிடுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எப்ப பசியோட ஒரு மனுஷன் வந்து எம்பிட்டு நேரம் உக்காந்துட்டு இருக்கிறோம், நீங்க பாட்டுக்கு சாரி பூரின்னா என்னப்பா அர்த்தம்? வந்தவங்களை கவனிச்சு விடணுமா இல்லையா? நாங்க என்ன ஓச்சிலியப்ப திங்குறோம்? சோத்தை நல்லா மூக்கு மூட்டை தின்னுபிட்டு பில்லு கட்டாம போனா மட்டும் மாவரைங்க சாமணத்தை விளக்குங்கன்னு போட்டு உயிரை வாங்குறீங்கல்ல. அப்ப வந்தது என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கொடுக்கணுமில்ல. ஓனர் ஆறு கூப்பிட்டுக்கிட்டு வா, நான் பேசுறேன் அவங்ககிட்டயே. இந்த லட்சணத்துல ஹோட்டல் நடத்தினீங்கன்னா எப்படி 4 கஸ்டமர் வந்து சாப்பிடுவாங்கன்னு கேட்குறேன். அட, ஓனரே நான் தானே. சொல்லுங்க, இன்னைக்கு வேலைக்கு வரவங்க எல்லாம் லீவ் போட்டுக்கிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்ன வேணும்? நல்ல ஹோட்டல் கடை நடத்துற போப்பா. எனக்கு வந்து இப்ப என்ன இருக்குது சூடா? சூடா நான் தானே இருக்கிறேன். என்ன சொல்ற? அது ஒன்றும் இல்லைண்ணே, அடுப்படியில் நின்று நின்று நான் தான் சூடா இருக்கேன்னு சொன்னேன். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பாக்குறதுக்கு அரியா பையன் மாதிரி இருக்கிற, பரவாயில்லைய சமையல் வேலை அல்ல சப்ளையர் வேலை எல்லாமே பண்ற. சரிப்பா, எனக்கு வந்து சோறு தான் வேணும். சோறு, பருப்பு குழம்பு, அப்பளம். இந்த கொண்டா. சரிங்க, இதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்கண்ணே, சாப்பிடுங்க. வேற எது வேணும்னா கூப்பிடுங்க. சரிப்பா, அந்த டிவி வந்ததுல இருந்து அப்படியே இருக்குது, அதை கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டு போயேன். அது காலையிலேருந்தே எடுக்கலனே, நானும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், வந்து பார்க்குறேன் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பதில் ரெடிமேடா வச்சுக்கிட்டு இருக்கிற போப்பா. சொல்லுங்கக்கா, உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? ஒரு ஆட்டுக்கால் பாயா, மட்டன் சுக்கா, சிக்கன் வறுவல், அப்புறம் சிக்கனை பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணினது, அப்புறம் கொஞ்சமாக மீல்ஸு, அப்புறம் பன் பரோட்டா, அப்புறம் கொத்து பரோட்டா, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 200 கிராம் சில்லி சிக்கன். எனக்கு ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி, 2 ஃபிஷ் ஃப்ரை போதும். அக்கா, அது வந்துட்டு நீங்கள் சொன்ன எதுவுமே இப்போ கிடைக்காது. நீங்கள் கேட்டது எல்லாமே காலையில் மெனு தான் சொல்கிறீங்க. இப்போ மதியானம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒயிட் ரைஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஒயிட் ரைஸு, பருப்பு சாம்பார், அப்பளம், ரசம். வேணும்னா சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வரேன். இல்லைன்னா வேறு ஹோட்டலுக்கு போங்க. ஆனாலும் மேக்ஸிமம் வேறு ஹோட்டல் போனீங்கனாலும் இதையே தான் சொல்லுவாங்க. ஏன்னா மதிய டைமு ஒயிட் ரைஸ் மட்டும்தான் கிடைக்கும். சரி, என்னமோ நீ இருக்கிறத எடுத்துட்டு வாப்போ, பசி வவத்து கில்லுது. சரி, இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்தாங்கக்கா. ஏட்டி, இந்த பருப்பு சோத்தையும் ரசத்தையும் திங்கிறதுக்கா இவ்வளோ தூரம் வரணும்? பேசாமட்டிக்கு வீட்லேயே தின்றுக்கலாம், காய்ச்சாச்சும் மிச்சம் ஆகிட்டு இருக்கோம். சரி விடு, நமக்குன்னு இன்னைக்கு எழுதுனது இந்த பருப்பு சோறும் ரசமும் தான். வேற வழியில் தின்னுட்டு வா போகலாம். ஆமாம் நெட்டவலி, அங்கே பாரு, அங்கே நிற்கிறது நம்ம வந்து கொண்ட பத்மினி அக்கா தானே அது? அட ஆமாம், அவங்க என்ன இங்கே பண்ணுறாங்க? நம்மளை கவனிக்கலையா? நாமளும் இன்ன வரைக்கும் அவங்கள கவனிக்கவே இல்லை பாரு. பத்மினி அக்கா, இங்கே பாருங்க. இங்கே ஆறுது நம்ம பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்கு. ஏன் நெட்டவலி, கீதா நீங்களானா? ஆரே கூப்பிடுறாங்க, நம்மளையான்னு தெரியலையேன்னு பார்த்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? ஏக்கா, நாங்கள் டவுன் வரைக்கும் ஒரு சோழியே வந்தோம் பார்த்துக்கிடுங்க. சரி, ஒரே பசியாக இருக்குது, ஹோட்டல் கடையில் சாப்பிட்டுட்டு போகலான்னு பார்த்தோமா, நல்ல கறி, மீன் கறி, ஆட்டுக்கால் பாயா, அது இதுன்னு கடையில் பார்த்தா ஒன்றும் இல்லை. சரின்ட்டு பருப்பு சோத்தையும் ரசத்தையும் தின்ட்டுக்கிறோம். ஆமாம், நீங்கள் என்னங்க? நாங்களும் பேங்க் வரைக்கும் வந்தோம் நெட்டவலி, ஒரு நகையை திருப்பிட்டு போகலான்னு வந்தோம். தான் அந்த மனுஷனுக்கு உங்களோட தான் பசி எடுத்துக்கிச்சான். சரி, நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன், அப்படி வா நீயும் சாப்பிடுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு கருப்பாக இருந்துச்சா. சரி, நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நானே அங்கே வெளியே காத்தோட்டமாக நிற்கிறேன்னு அத்தான் நின்றுட்டு இருந்தேன். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா, பார்க்கலையா நீங்கள்? அட ஆமாம், இந்த எதிர்த்து டேப்லேயே தான்ங்கிறாங்க, நாங்கள் கவனிக்கவே இல்லையே. நாங்கள் எதோ பேச்சுக்கிட்டு அதை கவனிக்காமல் விட்டுட்டோம், உங்களையே இப்போ தான் பார்த்தோம். சரி சரி அக்கா, சாப்பிட்டுட்டு நாம் எல்லாம் பஸ்ஸில் ஒன்றா போயிடலாமா? இல்லை அண்ணன் கூடயே வாரில எப்படி? நாமெல்லாம் சேர்ந்து போனால் கதை பேசிக்கிட்டே போகலாம்க்கா, அண்ணன் போட்டு தனியாக வண்டியில். அப்படியே சொல்கிறேன், அதுவும் நல்ல யோசனையாக தாங்குது. சரி, நான் அந்த மனுஷங்கிட்ட சொல்லிட்டு வரேன், நீங்கள் சாப்பிடுங்க, போகலாம். ஏங்க, நெட்டவெளியும் கீதாவும் வந்துக்கிறாங்க, நான் அவங்களோடய சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன், நீங்கள் அப்புறமா வாரீங்களா? சரிம்மா, நீ போ. நானும் சரி உன்னை விட்டுட்டு திருப்பியும் ஒரு வேலை இருக்குது வரணுமேன்னு பார்த்தேன். சரி, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ அவங்களோட பச்சைல போயிடு. சரி, வேலையை முடிச்சுட்டு பாட்டுன்னு வீட்டு வந்து சேருங்க. இத்தன் சாக்குன்னு ஊர் சுத்திட்டு இருக்காம. சரி. சொல்லிட்டேன்டி. சரி போ, எனக்கு ஒரு வேலை கிடக்கு, நான் அதை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க.
சரிக்கா இருங்க பில்லு கொடுத்துட்டு போயிடுவோம். அப்போ தம்பி எங்கள் வாப்பா எம்பிட்டு பில்லு? அக்கா ஒரு மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா, ரெண்டும் 120 ரூபா. இந்தாப்பா சரி நாங்கள் வாரோம். அந்தால பாரு நம்ம ஊர் பஸ் தான் அது. வாங்க வாங்க இப்போ விட்டா அப்புறம் அரை மணி நேரத்துக்கு பஸ்ஸே இல்லை. ஆமாம் ஆமாம் சீக்கிரமா ஓடியாங்க, ஓடி போய் ஏறலாம். அப்புறம் எவங்க நின்றுக்கிறது? ஆட ஓடன வேகத்தை குரங்கு மாதிரி பஸ் மேலே ஏறி உக்காந்துக்கிற டாப்ல எது கீதா உள்ள ஏறாம எதுக்கு மேலே ஏறி உக்காந்துட்டு இருக்கிற? ஏக்கா உள்ளெல்லாம் யார் உக்காந்துட்டு போறது? இந்த கூட்டம் நெரிசல்ல நம்மள போட்டு நசுக்கி புளிஞ்சி தக்காளி மாதிரி வெளியே போட்டுருவாங்க. மேலே உக்காந்துட்டு போனால் நல்லா வெட்ட வெளியில நல்லா காற்று வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். ஓடியாங்க வந்து ஏறிக்கிடுங்க. ஆமாக்கா கீதா சொல்றது சரிதான். உள்ளெல்லாம் யார் உட்காரது? நம்மளுக்கு சன்னல் சீட்டு கிடைச்சா தான் உண்டு, நல்லா காத்தோட்டமா இருக்கும். நடுவுலலாம் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. இந்த கண்ட்ரக்ட் வேற வழி 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 டிக்கெட்டுக்கு இந்தாண்டியும் அந்தாண்டியும் இடிச்சுட்டு அப்பப்பா காலை வேற நச்சன்னு மிதிச்சு தள்ளி போடுவாங்க. வாங்க மூயம் போய் பஸ்ஸுக்கு மேலேயே ஏறி உக்காந்துக்கலாம். பாக்குறவங்களும் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்க மாட்டாங்களா நெட்டவழி? உங்களோட வந்துருக்கவே கூடாது. என்னென்ன கூத்து பண்றீங்க பாரு. நீங்க தகாச்சாம நான் பாட்டுக்கு எங்க வீட்டுக்கார வண்டியிலேயே போயிருப்பேன். வாக்க பச்சளை போலாம் பேச்சுக்கிட்டே போலான்னு என்னென்ன ரோதனை பண்றீங்க? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கண்ணில் ஆறுனா பட்டுட்டோம்னா நம்மள சொல்லி சிரிச்சு விட மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து கொழுப்பு பாரு. இப்படி பசி மேலேயே ஏறி ஆம்பளைங்களாட்ட தொங்கிட்டு போறாங்களோ, உளுந்து கிழுந்து கால கையை உடச்சிக்கிட்டாங்களோ, என்னத்துக்கு ஆவறதுன்னு பேச்சு வீட்டுல போய் சொல்லிவிட மாட்டாங்க. பஸ்ஸை எடுக்க போறோம் வர்றீங்களா? என்ன நீங்க நின்று வளவலன்னு என்னத்த அப்படி பேசிட்டே இருக்கிறீங்க? உங்களுக்கு அவசரமா பஸ் நிறுத்திட்டு இருப்பாங்களா? அவ வேற சத்தம் போடுறா. நான் போய் ஏற, நீங்க பின்னாடியே வாங்க. ஏக்கா ஓடியாங்க சத்தனா இன்னும் எங்க அங்கேயே நின்றுக்கிறீங்க? பஸ் எடுத்துக்கிட்டா அப்புறம் எப்படி ஏறுவீங்க? அங்க ஏறத்துக்கு ஒரு ஏணி காணும், ஒரு கைப்பிடியும் காணும். ஏறுனா நான் என்ன உங்களை மாதிரி சிவுக்கு ஒல்லியா இருந்தா கூட ஏறிப்படுவேன். அப்படி குண்டு உடம்பு வச்சுட்டு நான் எப்படி உருண்டு பறந்து ஏறட்டும்? அடையக்கா வாங்க, நாங்க அப்படியே கை தங்களை பிடிச்சி மேலே இழுத்து போட்டுக்கிற மூட்டையாட்டம். ஏக்கா சீக்கிரம் வாங்க, கண்டக்டர் எல்லாம் வந்துட்டாங்க. ஏக்கா கண்டக்டர் விசிலே போட்டாங்கக்கா, வாங்க சீக்கிரம். தத்தி தாவி ஒரு வழியா ஏறி உக்காந்தாச்சு. இனிமே உங்களோட எங்கேயும் வரமாட்டேன். அட இப்ப எப்படி ஜாலியா இருக்குது. இதுக்கு என்னமோ அப்படி சலிச்சுக்கிடுறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் தம் கட்டி ஏறிக்கிட்ட எப்படி உக்காந்துட்டு போலாம்? ஏக்கா இறங்குக்கா பஸ் மேல இருந்து. அப்படிலாம் உட்காந்துட்டு வரக்கூடாது. டிரைவர் உள்ள ஒரே வேக்காடா இருக்குது, அதுக்கு தான். அப்படிலாம் உட்கார கூடாது. இறங்குங்கன்னா இறங்குங்க, இல்லைன்னா பஸ்லயே ஏத்திக்கிட மாட்டேன். பார்த்தா கைட்டப்பட்டு ஏறினேன். சரி விழுந்து எங்க நம்ம பேச்ச கேட்டாலுங்க இறங்குங்க டி. இப்படி பஸ்ஸுக்கு மேல ஹைட்டா உட்காந்துட்டு போனா அப்புறம் திட்டாம இறங்குங்க. ஃபர்ஸ்ட் தலை மேல காலை வச்சு இறங்குறா. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சுன்னு தெரியல. எப்படி கேட்ச்? இவ ஒருத்தி குடிமையை மிதிச்சுக்கிட்டு இறங்குறா. அவ தலை மேல காலை வச்சு இறங்குறா. என்ன உசுரோட ஊடு கொண்டு போய் சேர்த்துவாளுங்களா என்னமோ தெரியல. இவளுங்களை நம்பி வரவே கூடாது எந்தாலையும். ஏமா இம்புட்டு வயசாவத நீங்களாச்சும் சொல்லக்கூடாது? ஏறி மேல உக்காந்துக்கிறீங்களா? தம்பி நான் எம்பிட்டே சொன்னம்பா, இவளுங்க தான் கேட்கல. சந்தோஷமா இப்ப சந்தோஷமா ஒருத்தருக்கிட்டலாவது ஏச்சு வாங்க வைக்கிறீங்க என்ன?